விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 16/4/2025 புதன்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கடுமையாக முயற்சி செய்து வரும் என்று நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. கடுமையாக முயற்சித்து வர வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாள் சற்று கடும் முயற்சி தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் தயார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். சில தொல்லைகள் வரலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மனதுக்கு மகிழ்ச்சி தரத்தக்க வகையில் சில சம்பவங்கள் நடக்கும் நாள். ஒரு சிலருக்கு ஆச்சரியமான நன்மை கூட கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சுமூகமாக பழகி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. குறிப்பறிந்து ஒரு சிலர் உங்களுக்கு உதவுவார்கள். இந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது. கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள். போட்டி பந்தயத்தில் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி இன்று. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது அப்படியே வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. எனவே அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் புகழ் ஓங்கும் நாள். தெரிய வேண்டியவர்களுக்கு உங்கள் திறமை தெரிய வரும் நாள் இது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேண்டியதை, நீங்கள் விரும்பியதை சந்தோஷமாக பெறும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய நேரத்தில் நடக்காமல் காலம் தாழ்த்தி பல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். வெற்றி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு முயற்சி வீண் முயற்சியாக போகலாம். எனவே முயற்சிக்கு முன் ஒரு முறை சரிபார்ப்பது நன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு எடுபடும் நாள் இந்த நாள். நல்ல நாள். உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நாளாகவும் காட்டுகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேசக்கூடாத விஷயங்கள் என்று ஒரு சில உண்டு. அந்த விஷயங்களை
இன்று பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நீங்கள் பேசக்கூடாது. கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும். நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் அல்லது அடுத்தவர்களால் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் உயர்வு என்னவோ நிச்சயம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை உங்கள் மீது சுமத்தப்படும் நாளாக தெரிகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனம் என்று காட்டுவதால் இன்றைய தினம் செலவு செய்யும் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்து உங்களை சந்தோஷப்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அளவு வருவதாக காட்டவில்லை. சற்று குறைவாகத்தான் வருவதாக காட்டுகிறது. எனவே கூடுதல் உழைப்பு, கூடுதல் முயற்சி தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும். இன்றைய தினம் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருந்து செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். கூடுதல் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். வீடு தேடி வந்து அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கும், கொடுக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.